நம்முடைய இரட்சகரும் மீட்பருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தில் இந்த நாளுக்குண்டான சுவிசேஷ செய்தி என்னவென்றால் 10 கட்டளைகள் பூர்வத்தாருக்கும் பழைய ஏற்பாடு புஸ்தகத்திலையும் நமக்காக கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த 10 கட்டளைகளை அவர் தள்ளி விடுகிறதுக்காக வரல, அவர் நிறைவேற்றுகிறதுக்காக வந்திருக்கார். இந்த பிள்ளைகளே, 5ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனத்தில் கொலை செய்யாது இருப்பாயாக என்பதும், கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான் என்பதும் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். இயேசு அதை எப்படி நாம் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லுகிறார் கேளுங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்து கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான். தன் சகோதரனை வீணென்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்கத்திற்கு ஏதுவாய் இருப்பான். மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்துக்கு ஏதுவாய் இருப்பான். என் தேவ பிள்ளைகளே, பாருங்க, நம்முடைய சகோதரர்கள் ஏதாயிலும் குறைகளாக இருக்கலாம், யாராயிலும் அந்நியர்களாக கூட இருக்கலாம். ஆனால் யாருமே வீணென்றும் அவளை பிரயோஜனம் இல்லை என்றும் நாம் சொல்லக்கூடாதான். ஸோ அதுக்குண்டான பலன் பரலோகத்தில் நியாயத்திருக்கிற இடத்துல இருக்கிறது. என் தேவ பிள்ளைகளே, மூடன் என்று சொல்லுகிறவன் எரி நரகத்துக்கு ஏதுவாக இருப்பானா. யாரையுமே முட்டாள் மூடன் என்று சொல்லாது இருக்க வேண்டும் என்று தேவன் நம்மளை ஒழுங்குபடுத்துகிற தேவனாக இருக்கார். ஆகையால் நீ பலிபீடத்தின் இடத்தில் உன் காணிக்கைகளை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயாக. முதலாவது நாம் நம்முடைய சகோதரனிடத்தில் போயிட்டு நம்முடைய சமரசமாக வேணுமா, அவர்களை கோபித்து கொள்ளக்கூடாதான், அவங்க மனசு துன்பப்பட்டிருக்கக்கூடாதான். அதை சரியாக கிளியர் பண்ணிவிட்டு பிறகு பலிபீடத்துக்கு வாங்க என்று சொல்லுகிறார். இன்னொரு காரியம் பாருங்கள், விபச்சாரம் செய்யாது இருப்பாயாக என்பது பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டு இருக்கிறோம். ஆனால் இதை எப்படி நாம் நிறைவேற்றுகிறது என்று பார்த்தோமானால், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிறவனுக்கு தன் இருதயத்தில் அவனோடு விபச்சாரம் செய்தாயிற்று. அப்பொழுது பாருங்க, அவர் சொல்லுகிறார், அந்த பாவத்தை வேரோடு பிடுங்கி போட வைக்கிறார். நம்முடைய ஆவிலே நினைக்காதபடிக்கு அந்த பாவத்தை வேரோடு பிடுங்கி போட வைக்கிறார். இருதயத்தில் நினைச்சாவே பாவம் ஆயிடுச்சு என்று சொல்லுகிறார். உன் வலது கண் உனக்கு இடர உண்டாக்கினால் அதை பிடுங்கி எரிந்து போடு. உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயங்களில் ஒன்று கெட்டு போவது உனக்கு நலமாக இருக்கும் என்று சொல்லுகிறார். எதனால் உன் ஆத்துமா கெட்டு போகிறதோ அதை பிடுங்கி போடு என்று சொல்லுகிறார். இந்த பிள்ளைகளே, இன்னொரு விஷயம் சொல்லுகிறார் பாருங்க, டைவர்ஸை பற்றி இன்றைக்கி கிறிஸ்துவ ஜனங்கள் அநேகர் டைவர்ஸ் பண்ணுகிறார்கள். அதை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார் 21ஆம் வசனத்தில், தன் மனைவியை தள்ளி விடுகிறவன் தள்ளுதல் சீட்டை அவனுக்கு கொடுக்க கடவன் என்று உரைக்கப்பட்டது பூர்வ காலத்தில். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், வேசித்தனம் முகாந்திரத்தினாலே ஒழிய தன் மனைவியை தள்ளி விடுகிறவன் அவளை விபச்சாரம் செய்ய பண்ணுகிறவனாய் இருப்பான். அப்படி தள்ளி விடப்பட்டவளை விவாகரம் பண்ணுகிறவனும் விபச்சாரம் செய்கிறவனாய் இருப்பான். அன்றியும் பொய் ஆணையிடாதே. பாருங்கள், யாரையுமே டைவர்ஸ் பண்ணக்கூடாதாம். அப்படி ஏதாவது டைவர்ஸ் பண்ணினால் அவர்கள் டைவர்ஸ் பண்ணினவர்களையும் திருமணம் பண்ணக்கூடாது, நாமளும் யாரையும் டைவர்ஸ் பண்ணக்கூடாது. தன் மனைவியை தள்ளிவிடக்கூடாது, தன் கணவனை தள்ளிவிடக்கூடாது. கர்த்தருடைய சமூகத்தில் இந்த வார்த்தைகள் ஆவிக்குரிய கண்டிப்பு கட்டளைகள். அடுத்து பாருங்கள், அன்றியும் பொய் ஆணை இடாமல் உன் ஆணைகளை கர்த்தர் முன்னிலையை செலுத்துவாயாக.
என்று பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டு இருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பரிசேதம் சத்தியம் பண்ண வேண்டாம், வானத்தின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அது தேவனுடைய சிங்காசனம். பூமியின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அது அவருடைய பாதப்படி. எருசலேமின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அது மகாராஜாவுடைய நகரம். உன் சிரசின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அதன் ஒரு மயிரையாவது வெண்மையாகவும் கருப்பாகவும் உன்னால் கூடாது. உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லாதென்றும் சொல்லுங்கள், இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாய் இருக்கும் என்று சொல்லுங்கள். இந்த பிள்ளைகளே, இப்படியாக அநேக சத்திய வசனங்களை புது ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து கூறப்பட்ட ஒவ்வொரு சத்திய வசனங்களும் நம்முடைய வாழ்க்கைக்கு ஆரோக்கியமும் நிலையும் செய்கிற காரியங்களாக இருக்காது. இந்த பிள்ளைகளே, யார் ஒருவர் இதை ஏற்றுக்கொள்கிறீர்களோ, யார் ஒருவர் இந்த வசனத்தின் மேலே தாகமாக இருக்கிறீங்களோ, உங்களுடைய குடும்பங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த நாளுக்குண்டான கர்த்தர் இந்த வார்த்தையை உங்களுக்கு ஆசீர்வாதமாக கொடுத்ததுக்காக நன்றி சொல்லுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.